வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சில பல ஒரு ட்ரெயின் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய புது ட்ரெயின்ஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி இது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது அதாவது பொதுவாக ரயில்வேஸில் ஒரு டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணுறது, ட்ரெயின் டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ இருக்கிற டைம் டேபிளே அப்படியே வேறு ஒரு டைமிங்க்கு மாற்றி அமைக்கிறது பேர் தான் ரிவைஸ்டு டைம் டேபிள் அப்படிம்பாங்க. அதுதான் அப்படி இது பண்ணுவாங்க. இல்லாட்டி புதுசாக இது பண்ணி கொண்டு வர்றது அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது. அதெல்லாம் பொதுவாகவே ரயில்வேஸில் இயர் பை இயர் எந்த மந்த் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 1 பண்ணுவாங்க. ஸோ அதை இப்போ வர June 1 சில பல எக்ஸ்டென்ஷன், புது ட்ரெயின், சில ட்ரெயினுக்கெலாம் டைம் மாற்றி இது பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது என்னென்ன ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உதய் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து KSR பெங்களூர் வரைக்கும் உதய் எக்ஸ்பிரஸ் டெய்லி ரன்னிங் உதய் எக்ஸ்பிரஸ் டபுள் டக்கர் ட்ரெயின் அது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா KSR பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அதை பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதர்ன் ரயில்வே அதுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்துட்டாங்க. பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை இப்போ வர June 1 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி அதை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கோயம்புத்தூர்லேருந்து டேரெக்டாகவே பாலக்காடு போகலாம், அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே விடலாம். பட் ஆனால் அதில் ஆல்ரெடி நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வழியாக விட்டால் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வழியாக விட்டுருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ஜங்ஷன் இங்கே லோக்கோ ரிவர்ஸ் பண்ணி பாலக்காடு போகிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெயின்ஸ் அப்படின்னா ஒரு 3 ட்ரெயின் இது பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம், மங்களூர் சென்ட்ரல் டு ராமேஸ்வரம், கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு தாம்பரம், இந்த மாதிரி 3 வீக்லி ட்ரெயின்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி வேணால் வரலாம். ஏன்னா பட் ஆல்ரெடி திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ட்ரெயின் இது பண்ணிகிட்ருக்கு. என்னோட ஒரு கெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ட்ரெயின் மேபி தூத்துக்குடி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ்ஸாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் அது எப்படி எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம June 1 பார்க்கலாம். அவங்க இது பண்ணது அஃபிஷியலாக ரயில்வேலேருந்து வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில பல ட்ரெயின்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து நிறைய அந்த நார்த்து போகிறதுக்கான ட்ரெயின், அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மேஜராக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 16 ட்ரெயினாக சரியாக நம்பர் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்லாம் அவங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன் வராமல் பைபாஸ் பண்ணி இருகூர் போகிற அந்த மாதிரி ட்ரெயினெல்லாம் நீங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வழியாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்லாம் இது பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசஞ்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது என்ன ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களின் விடை பெறுவது உங்கள் கல்யாண். பாய்.